ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக அயலக அணி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதியில் நடக்கும் இந்த மனிதநேயம் இந்த தலைப்பில் ஒரு தொடர் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சரோட பகுதி அது. அதிரடி தினசரி ஒரு அதிரடி நடத்திட்டு இருக்காரு அவர். அந்த அதிரடியில் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த நேர்மையின் தூண்கள் ஊடகம், நீதியை வளர்ப்பது திராவிடம் அப்படின்ற தலைப்பில் பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இங்கே தலைமை வகிக்கிற பருதி எனும் சுருதி என்னுடைய கடந்த காலம் சென்ற என்னுடைய நெருங்கிய நண்பர் பருதி இளம்படியோட பையன். அதனால் அவர்களேன்னு கூப்பிட்றதா அவனேன்னு கூப்பிட்றதா எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருப்போம். அதனால் சொல்கிறேன். தலைமை வைக்கும் பருதி இளம் சுருதி அவர்களே, இதில் மேடையாக இருக்கிறதுனால அவர்களே, முன்னிலை வைக்கும் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே, மூத்த பத்திரிகையாளர்கள் திரு இந்து என் ராம் அவர்களே, பேராசிரியர் அருணன் அவர்களே, ஐயநாதன் அவர்களே, லக்ஷ்மி சுப்ரமணியம் அவர்களே, நக்கீரன் கோபால் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த தலைப்பை எடுத்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. நேர்மையின் தூண்கள் ஊடகம் அப்படின்றாங்க. இப்போ நான் ஊடகத்தில் இருந்துட்டு நானே நேர்மையின் தூண்கள் சொல்லிக்கிறது சரியாக வராது. வேற யாராவது வெளியில் இருக்கிறவங்க ஊடகங்கள்லாம் நேர்மையின் தூண்களாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு ரசிக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். நானே ஊடகத்தில் இருந்துட்டு நானே நேர்மையின் தூண்கள் அப்படின்னா என்ன நானே ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் ஐயநாதன் சார்கிட்ட கூட. நம்மளே நேர்மையின் தூண்கள் ஊடகம்ன்ற அந்த தலைப்பில் நம்ம பேசுகிறது சரியாக இருக்குமா அப்படின்னு. இருந்தாலும் தலைப்பு அமைச்சர் கூட்டத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சொல்கிறது என்னென்னா, நீதியை வளர்ப்பது திராவிடம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீதியை வளர்ப்பதுன்னா வெறும் சமூக நீதி மட்டும் இல்லை, எல்லோருக்குமான நீதி. அதாவது மகளிருக்கான நீதி, மற்றவர்களுக்கான நீதி, விளிம்புநிலை மக்களுக்கான நீதின்ட்டு பல வகையான நீதி இருக்குது. ஆனால் திராவிடம்னாலே நம்ம சமூக நீதியோட அதை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு இதுதான் இருக்குது. அதுவும் நம்ம நின்றுருக்கிற இந்த பகுதி சமூக நீதிக்கான ஒரு ஆரம்பமான கூட வச்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 108 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்பட்டாங் ரோட்டில் தான் நீதி கட்சியை தொடங்கிய தலைவர்களில் ஒருவரான டிஎம் நாயர் ஒரு பேச்சு அவர் பேசுகிறார். ஒரு பெரிய மாநாட்டில் பேசுகிறார். இதே ஸ்பட்டாங் ரோட்டில் தான் அவர் பேசுகிறார். அந்த பேச்சு ஒரு சிறப்பான பேச்சு. அது நீதி கட்சி வரலாறுல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பேச்சு. அதில் தான் அவர் சொல்கிறார், எப்படி பிறப்பால் ஜாதியால் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்குது, ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஓரங்கட்டப்பட்டு இருக்குது, அவர்கள் எப்படி கல்வி ரீதியாக முன்னேறி தூக்கி விடுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம், சமூக ரீதியாக அப்படி தூக்கி விடுறது அப்படின்ற விஷயத்தில் நீதி கட்சி தலைவர்கள் அன்றைக்கே இதே ஸ்பட்டாங் ரோட்டில் தான் அவங்க 1917 வருஷம் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1921 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வராங்க. வந்தவுடனே அவங்க செஞ்ச முதல் காரியம் என்னென்னா பெண்களுக்கான வாக்குரிமை. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 108 வருஷத்துக்கு முன்னாடியே திமுகவின் மூத்த இயக்கமான முன்னோடிகளில் ஒரு கட்சியான நீதி கட்சி பெண்களுக்கான வாக்குரிமை முதலில் கொடுத்ததை பார்த்தோம். அதே மாதிரியா வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள், இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த இது அப்படியே நீதி கட்சி வழியாக, சுயமரியாதை இயக்கம் வழியாக, திராவிட இயக்கம் வழியாக, திமுக வழியாக இந்த சமூக நீதி என்ற விஷயம் இன்னைக்கு முக்கியமான இந்திய அளவில் சமூக நீதி என்றாலே அது திராவிடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்கிற ஒரு பேச்சு இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கலைஞர் காலத்திலே சட்டநலன் கமிஷன் போட்டு 31% 25% இருந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடு 32% மாறினதை பார்த்தோம். அதே மாதிரி மாணவர்களெல்லாம் கல்விக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குற விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிற ஆட்சியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி பல விதங்களில் கல்விக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க கல்லூரி போகிற மாணவர்களுக்கு. அதை மற்றபடி கல்லூரி அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேர்ந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் அரசே ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக அந்த ஃபீஸ் கட்டுற விஷயங்கள்லாம் கூட இந்த ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற இந்து ராம் சொன்னார், அதாவது இந்த முதல்வர் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வரை விட ஒரு என்டையர்லி வித்தியாசமான முதல்வராக இருக்கார் அப்படின்னார். அது நிச்சயமாக
இந்த பாஜக ஹெச் ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னாருல. கிட்டத்தட்ட அதுதான். அது டேஞ்சரஸ்னால் வந்து அரசியல் எதிரிகளுக்கு டேஞ்சரஸாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதில் வந்து கலைஞருக்கு இவருக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த காங்கிரஸ் வந்து எப்படி கூட்டணியில் இருக்காதா, அது கூட்டணியில் இருந்து போயிடாதா, அப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல பேர் பேசின பல விஷயங்கள்லாம் நம்ம பெரிய பரபரப்பாக செய்திகள் அடிபட்டு இருக்கிற சூழலில் முதல்வர் காட்டின அந்த விவேகம் இருக்குல்ல, அந்த மௌனம், அந்த விவேகம், அப்புறம் காரியத்தை சாதித்த விஷயம் இருக்குல்ல கடைசியில், அது வந்து ஈவன் கலைஞராக இருந்தால் கூட நடுவில் ஏதாவது பேசியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் வந்து ரொம்ப 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 மௌனமாக காரியத்தை நோக்கி கரெக்டாக போயிட்டு எந்த இடத்துலையுமே வந்து எங்கேயுமே ஸ்லிப் ஆகாத கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு காரியத்தை முடிக்கிறார் பாருங்க. இது வந்து இந்த ஒரு பாங்கு இருக்குல்ல, அது வந்து இந்துராம் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களோட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாங்கு, அதாவது ஒரு பாணின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது வந்து ஒரு வித்தியாசமான முதல்வராக இருக்கார். பலவிதமான திட்டங்களை வந்து, அதாவது எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் திடீர்னு 5000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் கொடுத்த உரிமை மகளிருக்குலாம் 5000 ரூபாய் கொடுக்குற விஷயம் எல்லாருக்கும், எதிர்கட்சியில் இருக்க எல்லாருக்கும் வயத்தை தலைக்கிற ஒரு விஷயமா போயிடுச்சு. ஆக்சுவலாக மகளிருக்கு கொண்டாட்டமான ஒரு விஷயமா போச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரடிக்கு மேலே அதிரடியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் கொடுக்குற விஷயம். இல்லை, தேர்தலை நோக்கி போகும்போது பயங்கரமாக இருக்குது. இது மாதிரி முதல்வர் வாரி விட்டுட்டு இருக்காரு. ஒரு யூகிக்கவே முடியல எந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுப்பார். 21 கட்சிகள் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க. 21 கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு கூட்டணியில். அப்போ இந்த 21 கட்சிகளும் வந்து வெற்றியை நோக்கி போகும்போது திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயமா அந்த சூழ்நிலையை வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு முதல்வர். இனிமேல் வந்து, அதாவது கடந்த சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 2 இளைஞர் அணி மாநாடு, 2 மகளிர் அணி மாநாடு, அப்புறம் மகளிரில் வந்து குடும்பம் வீடு வீடாக போய் திட்டங்களை சொல்கிற விஷயங்கள், இது மாதிரி ஒவ்வொரு அதிரடியும் பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த கட்சியை வந்து அடுத்த திமுக வந்து 2வது தடவை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லைன்னா எச் ராஜா சொன்னார். அவருக்கு தான் அவரே கடைசியில் வந்து அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது முதல்வர் தான் 2 தடவை போய் அவரை பார்த்தார். பாஜக தலைவர்கள் யாரும் போய் பார்த்த மாதிரி தெரியல, முதல்வர் தான் போய் பார்த்தார். அவரை 2 தடவை பார்த்து விசாரிச்சுலாம் வந்தார். அது மாதிரி கட்டம் சரியில்லைன்னா கட்டத்தை மாத்திர அளவுக்கு தான் முதல்வர் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது விதியை மதியால் வெல்லலாம்ன்றாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவர் போய் நிற்கிறார். அதனால திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரல அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு வரலன்னு சொல்றது அந்த பாயிண்டே தப்பு. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் 71 திமுக மறுபடியும் கலைஞர் தலைவர் ஆட்சிக்கு வந்தது. அதனால அது 2வது தடவை ஆட்சிக்கு வரலன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு கதையை ஒரு விஷயத்த நடுவில் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ஆட்சியை வந்து கொண்டு போகிற இந்த சமூக நீதி போன்ற விஷயங்கள், மகளிருக்கான நீதி போன்ற விஷயங்கள், ஈவன் குழந்தைகளுக்கான நீதி. குழந்தைகளுக்கு வந்து 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறாரு அப்படின்னா காத்தால, அது வந்து கிராமங்களில் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம நகரங்களில் இருக்கிறத விட நீங்கள் கிராமங்களில் போய் அந்த குழந்தைகளை பார்த்தாலோ, அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள்ட்ட பேசினாலோ தான் அந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து அந்த குடும்பங்கள் மேலே ஏற்படுத்தியிருக்கின்றது அங்கே தான் போய் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் வந்து இந்த அரசாங்கத்தினால பயன்பெற்ற பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த நீதி கட்சி ஆரம்பித்து சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக என்று அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் எடுத்து செய்யும்போது பார்க்கும்போது நிச்சயமாக சொல்கிறோம், இது வந்து குஜராத் மாடல்னாங்க, ஒரு காலத்தில் கேரளா மாடல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காலாவதியான ஒரு மாடலாக போயிட்டு இன்னைக்கு திராவிடியன் மாடல் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு மாடலாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் வந்து சமூக நீதிக்கு கொடுக்குற முக்கியத்துவம், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம். எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம். இந்த மூலத்தில் தான் வந்து தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு காயின் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக காயின் பண்ணி அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக இந்த சமூக நீதி போன்ற விஷயங்களாகட்டும், அல்லது மகளிருக்கான திட்டங்களாகட்டும், இல்லை தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு அந்த சுச்சுவேஷன் தான் கொண்டு எலெக்ஷனை நோக்கி போகும்போது முதல்வர் வந்து இங்கே கொண்டு வச்சிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இப்போ 73வது பிறந்தநாள் இப்போ சமீபத்தில் தான் அவருக்கு நடந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகங்களை பற்றி வந்து நாங்களே பேசுறது சரியில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊடகங்களை பற்றி மற்றவங்க பேசினா
அதை பற்றி விமர்சித்தா அதை கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் இந்த சமூக நீதி போன்ற விஷயங்கள் எப்படி திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் வந்து இங்கே முக்கியம். அதற்கான முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அது இன்னும் வருங்காலத்திலும் இது தொடரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் ஒருவரை உங்களுக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி விடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.